வணக்கம். என்னுடைய பேர் ராஜ்குமார். நான் இந்துமணி மாவட்ட செயலாளராக, தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். என்னுடைய ஊர் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா, நம்ம வேளாண் விற்பனை கூடம், இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம்ன்ட்டு மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு தஞ்சாவூர் ரோட்டில் மேலத்திற்கு அருகாமையில் இருக்குது. இதுக்கு அந்த வேளாண் விற்பனை கூடத்துக்கு சொந்தமான ஒரு 8 கடைகள் வாடகைக்கு விட்டுருக்காங்க பொதுமக்களுக்கு. அதில் ஒரு கடையில் கடை எண் 3, அதில் சதா சிவகுமார் அப்படிங்கிற விடுதலை சிறுத்தையோடைய பொறுப்பாளர் அந்த கடையை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த கடையை விடுதலை சிறுத்தைகள் அலுவலகமாக செயல்படுத்திக்கிட்டு இருந்தார். இந்த விடுதலை சிறுத்தை அலுவலகத்தை அந்த அரசு வளாகத்திலேருந்து நாங்கள் அகற்றணும் அப்படின்ட்டு அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கடந்த மாதம் மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு மேலே உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கும் பொழுது நாங்கள் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட மார்க்கெட் கமிட்டியை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுவோம். 21/11/2025 காலை ஒரு 11:30 மணிக்கு முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ட்டு தகவல் தெரிவிச்சிருந்தோம் அவங்களுக்கு. அதன் அடிப்படையில் அந்த மாவட்ட செயலாளர், வேளாண் கூட்டுறவுடைய மாவட்ட செயலாளர் நேற்று எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 25/5/2025 வரைக்கும் எங்களுக்கு காலக்கெடு கொடுங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆக்கிரமிப்பில் அதுமாரி அவங்க விடுதலை சிறுத்தை அலுவலகம் நடத்திக்கிட்டு இருக்கிறதா அவங்க முற்றிலும் அகற்றுறோம் அப்படின்ட்டு. நாங்கள் ஏற்கனவே 10/11 ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தோம். இது மாதிரி அதை அகற்றணும், பெயிண்டிங் முழுமையாக அந்த விடுதலை சிறுத்தை அலுவலகங்கிறதெல்லாம் பெயிண்டிங் பண்ணி அழிக்கணும், அதே மாதிரி தலைவர்கள் ஃபோட்டோ எல்லாம் இருக்குது, கட்சி தலைவர் ஃபோட்டோ இருக்குது, அதெல்லாம் அகற்றணுன்ட்டு முதற்கட்டமாக அதை செஞ்சுட்டாங்க. ஆனால் முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த அந்த விடுதலை சிறுத்தை அலுவலகத்தை ஒரு மாத காலக்கெடுக்குள்ளே நாங்கள் அகற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை லாஸ்ட்டு 13/11/2025 நாங்கள் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மேற்படி நடவடிக்கை அவங்க எடுக்கலை. அதை கண்டித்து நாங்கள் 21 இன்றைய தினத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம். அதை இப்போ திருப்பி அவங்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டு இப்போ 25ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக அந்த கடையை நாங்கள் மூடி சீல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நடக்க இருந்த எங்களுடைய இந்து முன்னணி தஞ்சை தெற்கு மாவட்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் 26ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு, அப்படி இவங்க 25ஆம் தேதி முறைப்படி அந்த விடுதலை சிறுத்தை அலுவலகத்தை அந்த அரசு கட்டிடத்திலிருந்து அகற்றவில்லை என்றால் கண்டிப்பாக 26ஆம் தேதி தடை மீறி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எழுத்து மூலியமாகவே ரிட்டனாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கண்டிப்பாக நாங்கள் 24 அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அப்படி 24 லாஸ்ட்டில் அந்த அலுவலகத்தை அவங்க அகற்றலை அப்படின்னா 25ஆம் தேதி நாங்கள் போலீஸ் மூலியமாக லெட்டர் வச்சு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அனைவரும் முன்னிலையிலுமே அந்த 25ஆம் தேதி நாங்கள் கட்டிடத்துக்கு சீல் வைப்போம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை எழுத்துப்பூர்வமாக இது வேளாண் விற்பனை குழுவுடைய செயலாளர், மாவட்ட செயலாளர் அவங்க சரசு மேடம் அப்படிங்கிறவங்க ரிட்டனாக அவங்களே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இதன் அடிப்படையில் இன்றைக்கி நடக்க இருந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தற்காலிகமாக கைவிடுறோம். இது தொடரும் பட்சத்தில் 26ஆம் தேதி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இதை கண்டித்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.